வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். மிருகம் தாக்கும், நானும் தாக்குகிறேன். ஆனால் நான் தமிழால் தாக்குகிறேன். தமிழால் தாக்குவதனால் தாக்குண்டவர்கள் என் தமிழ் வாழும் வரை அவர்களும் சேர்ந்து வாழ்வார்கள். எனவே நான் வெறும் மிருகம் அல்ல, தெய்வ மிருகம். மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதின் வாடிக்கையான பதிகம். அதில் பார்த்து கொண்டே வந்தால் ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே. எங்கு திரும்பினாலும் என்னுடைய பாடல்தான் ஒலிக்கிறது. ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே. உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஒய்ந்தனையே பாழு மனமே. உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்து விட்டாயே. உடனே ஒரு சத்தியம் செய்கிறார், இனி மனிதர்களை பாடுவதில்லை. செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன். நான் அந்த நிகழ்ச்சியில் நேரடியாக பார்வையாளனாக உங்களை போல் உட்கார்ந்து கேட்டேன். கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி. கண்ணதாசனை வைத்துக் கொண்டு சிலம்பு செல்வர் மாப்பூசி பேசினார். சங்க இலக்கியத்திலே இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய அனைத்து கவிதைகளையும் தேடி தேடி படிக்கிறேன். நான் கவிஞர்கள் முரண்படுவது உண்டு. பாரதியிடம் முரண்பாடு உண்டு, பாரதிதாசனிடம் முரண்பாடு உண்டு. ஆனால் கண்ணதாசனிடம் நான் சொல்ல விரும்புவது, நீ முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக இருக்கிறாயே. ஏன் நீ ஏன் மொத்த முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறாய் தெரியுமா? முரண்படுகிற மனிதர்களை நீ பாடுவதனாலே தான் உன் பாடல்களில் முரண்பாடு அதிகமாக இருக்கிறது. எனவே நீ மனிதர்களை பாடாதே என்றார். உடனே அவன் எழுதுகிறான், செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன். திருவாழும் மலர் கொண்டு தேன் மாலை கட்டியதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். வைப்பதொரு பூவேனும் பொன்னேனும் மனம் கொண்டு மறைசக்தி அடியில் வைப்பேன். வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன். எவ்வளவு அற்புதமாக அவன் சத்தியம் செய்கிறான் பாரு. வானளவு வாழ்ந்தாலும் மலைகளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன். என்னென்ன அவன் பாடினான் என்பதை அவனே பட்டியல் போடுகிறான். கடல் பாடி, மலை பாடி, காதல் இளம் மங்கையரின் கன்னத்தின் அழகு பாடி, கனி பாடி, மலர் பாடி, காகுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி, மடல் பாடி, தூதோடு உலாப்பாடி, பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி, மழை பாடி, வெயில் பாடி, வசந்தத்தின் இளங்காற்றில் மயல் கொள்ளும் வானம் பாடி, உடல் பாடி, உடல் பெற்ற கடன் பாடி, உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழு மனமே என்று புலம்புகிறார். எல்லாம் பாடினேன், ஆனால் இதில் உதவாத பாடல் பல பாடிவிட்டேனே, இனி மனிதர்களை பாட மாட்டேன் என்றார். அந்த சத்தியம் 2 வாரம் நிலைக்கவில்லை. 2 வாரம் நிலைக்கவில்லை. அதாவது மதுவுக்காக நான் இனிமேல் மது குடிக்கப் போவதே இல்லை என்று சத்தியம் செய்வான். பிறகு குடிப்பான், கேட்டால் சொல்லுவான், மதுவுக்காக சத்தியத்தை உடைத்து விட்டேன். பிறகு சத்தியத்துக்காக மதுவை உடைப்பான். ஆக மாறி மாறி உடைத்துக் கொண்டே இருப்பான். கண்ணதாசன் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். கண்ணதாசன் 2 வாரம் அவனால் பொறுக்க முடியவில்லை. உடனே எழுதுகிறான், இந்திய நதிகள் தோறும் இந்திரா பேர் கேட்டாயா? இந்திய மலைகள் தோறும் எதிரொலி கேட்கின்றாயா? அடுத்த வாரம் காமராஜரை எழுதுகிறான், அந்த மனிதனை அழையுங்கள், உங்கள் அன்னை கோவிலுக்கு அவனோர் கோபுரம். எனவே அந்தந்த நேரத்து உணர்ச்சி தான் கண்ணதாசன். அவனிடம் பொய்மை இல்லை, அவனிடம் சூது இல்லை, கள்ளம் இல்லை, எதையும் மறைக்கக்கூடிய ஒரு மிக மலினமான மனம் இல்லை. இருப்பதை அப்படியே அவன் வெளிப்படுத்துகிறான். அதனாலேதான் கண்ணதாசனுடைய கவிதைகளை நீங்கள் பாருங்கள். முதலில் ஒரு 30 வயது வரையில் அவனுக்குள்ளே இருந்த உணர்ச்சி வெறி, இந்த இரத்தத்தின் சூடு, அதுதான் கவிதைகளாக வந்து விழுந்திருக்கிறது. நீங்கள் பெண்மணியம், மதுக்கோப்பை என்ற 2 கவிதைகளை எடுத்து பாருங்கள். அதில் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்பொழுதுமே ஒரு கவிதை என்பது எதை சொல்கிறது என்பது ஒன்று,
அந்த கவிதை எப்படி பேசுகிறது என்பது இன்னொன்று. எதை சொல்கிறது என்று பார்க்கிற பொழுது பாரதியின் பக்கத்தில் கண்ணதாசனாலே வந்து நிற்க முடியவில்லை. எதையும் எப்படி சொல்வது என்று பார்க்கிற பொழுது பல இடங்களில் பாரதியை கூட விஞ்சுகிற ஆற்றல் கண்ணதாசனிடம் வந்திருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத இலக்கிய உண்மை. எப்படி சொல்வது என்பது ஒன்று, எதை சொல்வது என்பது இன்னொன்று. எதை சொல்வது? பாரதி வறுமையில் வாடினார். பாரதி தன்னுடைய வறுமை தருகிற வலியை மறைப்பதற்காக அவன் ஓரளவு அபினும் சாப்பிட்டான். அந்த அபின் மயக்கத்திலே தான் அவன் பாடினான். ஆனால் எந்த இடத்திலும் தான் அபின் உண்டதாக ஒரு கவிதையில் ஒரு பதத்திலே கூட பாரதி வெளிப்படுத்தவில்லை. ஒரு பதத்திலே கூட வெளிப்படுத்தவில்லை. தன் வாழ்வில் தன்னை அறியாமல் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறுமையை சமூகத்திடம் சொல்ல பாரதி முனையவில்லை. ஆனால் கண்ணதாசனை எடுத்துக்கொண்டால் அவன் குடித்தான், அவன் பல பெண்களோடு இன்பம் கொண்டான். இதை அவன் மறைக்கவே இல்லை, அப்படியே வெளிப்படுத்துகிறான். வண்ண கலை அழகு, மாளாத சிலை அழகு, கண்ணில் கவி அழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னல் சடை அழகு, பேதலிக்கும் மார்பழகு, சின்ன நடையழகு, சிங்கார கையழகு, முன்னம் படைகூட்டி முகப்பழக்கும் மெய்யழகு, எண்ண தொலைகாத இடையழகு, தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு. இப்படியும் பாடி எல்லாம் சதையெலும்பு, கைப்பிடியில் சாம்பல், கால்களிலே பெருநாற்றம், துப்புகிற எச்சில், தொடையெல்லாம் நோய் வெளுப்பு, மைப்பிடித்த கண்ணில் வழியும் சீழ்வீச்சம், பொய்ப்பார்வை, ஆறாத புண்ணே நடுச்சங்கம், தப்பிவிடு பாவை தடத்தை மறந்துவிடு என்றும் கவி பாடி என் முன்னோர் போயொழிந்தார். எத்தை நான் நம்புவதோ, எதில் மனத்தை நாட்டுவதோ, தத்தை சிரிப்புக்கும் தத்தளிக்கும் மார்புக்கும், மெத்தை சுகத்துக்கும் மேலெழுமோர் வேட்கைக்கும், 10 தரம் பார்த்தும் தீராத பார்வைக்கும், சுற்றி சுழன்றடிக்கும் சூறாவளி போல பற்றி இழுத்தென்னை பம்பரம் போல் ஆட வைக்கும், கற்றை குடலுக்கும் காலெடுத்த வாழைக்கும், ஏங்கி கிடந்திட்ட இரவுகளை நினைப்பேனா, வாங்கி கொடுத்த வளத்தில் மகிழ்வேனா. மனசுக்குள் ஒரு மாபெரும் பட்டிமன்றம் நடக்கிறது. பின்னாலே ஒரு வழக்காடு மன்றம் நடக்க இருக்கிறதே. கண்ணதாசன் யோசிக்கிறான், வாழ்க்கை ஒரு முறை தானடா உனக்கு வாய்க்கும். லிவ், ஆஸ்கார் வைல்ட் சொல்வான், லிவ் the wonderful life that is in you. Let nothing be lost upon you. எதையும் இழந்து விடாதே. வாழ்வை அணு அணுவாக சுவைப்பதற்கென்றே நீ பிறந்திருக்கிறாய். Be afraid of nothing. Be always searching new sensations என்பான் ஆஸ்கார் வைல்ட். அதுதான் கண்ணதாசன். எனவே கண்ணதாசன் நினைக்கிறான், இந்த வாழ்வு ஒரு முறைதான், இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட வேண்டும் என்று ஒரு பக்கம் துடிக்கிறான். இன்னொரு பக்கம் பட்டினத்தாரிலே இருந்து பரம்பரை சித்தர்கள் அத்தனை பேரும் வரிசையாக வந்து நின்று வழிபறிக்கிறார்கள். வேண்டாம், அது மாய பிசாசு, அது மரளிவிட்ட தூது, அது சிற்றின்பம். அந்த சிற்றின்ப சகதியிலே விழுந்து விடாதே. சிற்றின்ப சகதியிலே இருந்து விடுபட்டு பேரின்ப பெருவழியில் சிறகடித்து பறப்பதற்கு ஞான பறவையாக மாறு என்று பேசுகிறார்கள். இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் போவதா ரெண்டுமே அவனுக்கு புரியவில்லை. விழுந்தால் பெருங்காமம், விட்டு விட்டால் மெய்ஞானம், ஆழ்ந்துணர்ந்த பேர்க்கோ அதுவே திருஞானம். சூழ்ந்தும் பிடித்தும் தூக்கி அணையில் போட்டும் தாழ்ந்தும் இதழ் எச்சில் சாரம் குடித்தபடி வாழ்ந்தாலோ சிற்றின்பம். மனமே, சிறுமனமே, எதனை நீ தேறுவதோ, எதனாலே ஆறுவதோ, இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றேதான் அதனை இதனை அங்கங்களாக்கி வைத்தான். எதனை மறைத்தால் எது பிறக்கும், அதனால் எதனை அணைத்தால் எது கிடைக்கும் என்றெல்லாம் அங்கொருகால் இங்கொருகால் ஆடும் குருமனமே. தேகத்தை வைத்தும் சிற்றிடையார்வால் தோன்றும் மோகத்தை வைத்தும் முற்றான முழுகான வேகத்தை வைத்தும் விசை தட்டும் பாணியிலே தாகத்தை வைத்தும் சமைத்தானே இவ்வுடலை ஏன் வைத்தான்?
இதனை மறப்பாரேதான் பெரியார் என்னும்